வணக்கம் மக்களே. கமல்ஹாசன் ராஜ்யசபாவில் பேசிய முதல் உரையை பற்றி தான் சொல்கிறேன் மக்களே. ஏதோ ஒரு பெரிய கட்சியிலேருந்து ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கி எழுதிய முதல் உரையை படித்திருக்கிறார். நிர்மலா சீதாராமன் முந்தைய பார்லிமெண்ட் செஷனில் பெரியார் எழுதிய பத்திரிகை செய்தியில் இருந்து கோட் பண்ணி பேசிய பேச்சை இந்த அறிவாளி ஏதோ இன்று நடந்தது போல் தன்னை உரையை தமிழர்கள் பிச்சை எடுக்க மாட்டாங்க என்று ஆரம்பித்திருக்கார் மக்களே. தமிழ் ஏன்டா பிச்சை எடுக்க போகிறாங்க, அவரை உழைத்து தாண்டா சாப்பிட்றாங்க. அங்கே போய் மக்கள் பிரச்சனையை பொது பிரச்சனையை பேசாமல் பெரியார் பேரை அண்ணா மகன் என்று அளந்து விட்டுருக்கிறார். பெரியாருக்கு உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அண்ணாவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? மேலும் பெருந்தலை காமரை புறக்கணி செய்திருக்கார் மக்களே. உன் படத்தில் எதிலாவது அவர்களை பற்றி பேசியிருக்கிறாயா? இந்திய நடிக்க சான்ஸ் கிடைத்தவுடன் அங்கே நடிக்க சென்று தோற்றவர் தான் இங்கே வந்தாய். உனக்கு தமிழை பேச என்ன தகுதி இருக்கிறது? மொத்தத்தில் ராஜ்யசபாவில் அவர் எழுதி பேசிய உரை அரை வேக்காடுத்தனமானது கண்டனத்துக் கொள்வது மக்களே. Today on the 4th, one of the sons of Anna and the great grandson of M.K. Gandhi and Periyar stands before you, sir. The budget session is on. Now I speak in this house of elders, educated and inspired by my teachers. You may say I'm not கோளரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நீதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி. He says, and I quote, and this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. What does he say? And I will give you a brief translation afterwards. He says, Tamil padithal pichai kuda kadakad. That one line is enough, sir, but I will read the passage. What does it mean? If you learn Tamil, even bhiksha, meaning a beggar cannot also survive. You won't get even alms, meaning you won't even get anyone giving you dhan. Tamil padithal pichai kuda kadakadu. Tamil padithathu pichai edupathai thavira vera uyir vaazha ondrukkum payanpadavillai என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார்.